ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமை காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பொதுவாக எக்ஸாமினேஷன் எல்லாம் முடிஞ்சு ஒரு விடுமுறை காலம் மேக்சிமம் வரும். ஸோ இந்த விடுமுறை காலத்தில் உங்களது பள்ளி குழந்தைகள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பெற்றோரும் சேர்ந்து நம்ம இப்போ வரக்கூடிய பகுதி என்ன பார்க்க வரோம்னா, ஒரு ஆசனம், ஒரு முக்கியமான 2 முத்திரை, ஒரு சின்ன தியானம், ஒரு மன அழுத்தம் நீக்கக்கூடிய ஒரு சின்ன தியான முறை, ஒரு நாடி சுத்தி. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரித்து படிக்கும் பொழுது இது உங்களுக்கும் நல்ல ஒரு பலனை கொடுப்பதாக இருக்கும். ஒரு சின்ன எளிமையான ஆசனத்தின் மூலமாக உடலை எப்படி நல்லா வச்சுக்கிட போகிறோம். 2 முக்கிய முத்திரைகள், ஒரு நாளைக்கு 2 முத்திரைகள். அந்த முத்திரையினுடைய பலன்கள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஒரு சின்ன தியான பயிற்சி, மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய தியான பயிற்சி, உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தியான பயிற்சி. ஸோ இதை நீங்கள் வீட்டில் உள்ளவர்கள் இந்த விடுமுறை காலகட்டத்தில் தாராளமாக இல்லத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்தே பயிற்சி பண்ணலாம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம், இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா அர்த்தகால ஆசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம். எளிமையான ஆசனம். குழந்தை பிறந்தவொடனே நேராக படுக்க வச்சு அது ஒவ்வொரு காலாக குழந்தை ரைஸ் பண்ணும். அதுதான் அர்த்தகால ஆசனம். இந்த ஆசனம் கால் நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல சக்தி கொடுக்கும். இடுப்பு எலும்பு தேய்மானத்தை நீக்கக்கூடியது. அதே மாதிரி கால் பாத வீக்கம், பாத எரிச்சல், அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. நன்றாக சிறப்பாக நடப்பதற்கும் கால்கள் வலுவாக இயங்குவதற்கு இந்த ஆசனம் பயன்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து ஒரு 2 முத்திரை, மன அழுத்தம் இல்லாமல் வாழக்கூடிய சின்முத்திரை. இப்போ படிக்கக்கூடிய பசங்களுக்கே மன அழுத்தம் இருக்குது. அப்போ குழந்தைகளுக்கும் இந்த விடுமுறை காலகட்டத்தில் அழகாக நீங்கள் டெய்லி இந்த பயிற்சியை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு நீங்களும் இல்லத்தோடு சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மன அழுத்தம் இல்லாமல் குழந்தைகள் வாழலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் அந்த டிப்ரெஷன், டென்ஷன் இல்லாமல் வாழலாம். அடுத்து ஒரு வாயு முத்திரை பார்க்க போகிறோம். இந்த வாயு முத்திரை நம்ம உடம்புல தசவாயுக்களையும் நன்றாக இயங்க வைக்கும். அப்போ வாயுக்கள் நன்றாக இயங்கும் பொழுது மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, இந்த மாதிரி பிரச்சனை வராது. அதைத் தொடர்ந்து நம்ம ஒரு ஆழ்ந்த மூச்சு ஒன்று பார்க்க போகிறோம். ஒரு மூலாதார தியானம். நம்ம உடம்பில் இந்த உடல் இயக்கத்துக்கே மூல ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த மூலாதார பகுதியில் நம்ம எப்படி ஒரு சின்ன ஒரு தியானம் செய்வது. இந்த தியானத்தின் மூலமாக கோனாடு சுரப்பி நன்றாக சுரக்கும். சிறுநீரகப்பை மிகச் சிறப்பாக இயங்கும். பாருங்கள், ஒரு 10 நிமிடத்துக்குள்ளே ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம், முதிரை பார்க்க போகிறோம், ஒரு தியானம் பார்க்க போகிறோம், ஒரு ஆழ்ந்த மூச்சு பயிற்சி பார்க்க போகிறோம். ஸோ இது சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவருக்குமே ஏற்ற பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சியாக அமைத்துள்ளோம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதல்ல நம்ம காண இருப்பது அர்த்தகால ஆசனம். இது நேராக படுத்த நிலையில் செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை. ஒவ்வொரு ஸ்டெப்பாக பொறுமையாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நேராக படுத்துக்கோங்க. ஒரு 10 செகண்ட் ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த கையில் தான் நம்மளுடைய ராஜ உறுப்புகளினுடைய அற்புதமான புள்ளிகள் இருக்குது. கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சைடில் கையை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு வலது கால் மட்டும் 1 ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள். கால் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அனதர் லெக். கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். சாதாரண மூச்சில் தான் பயிற்சி பண்ணுறோம். இப்போ கை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2 காலை 1 ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2 காலம் இந்த மாதிரி ஹிப் வரைக்கும் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். இப்போ மூச்சோடு சேர்ந்து பண்ணுறோம். கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூச்சு உள்ளெழுத்துட்டே மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ப்ரீத் அவுட். ரிலாக்ஸ். அடுத்த கால் மூச்சு உள்ளெழுத்துட்டே மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டு ரிலாக்ஸ்.
இப்போ கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூச்சு உள்ளெழுத்துட்டே 2 கால் ரைஸ் பண்ணுங்கள் 1 feet. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Breathe out, relax. இப்போ மூச்சு உள்ளெழுத்துட்டே 2 கால் ஹிப் வரைக்கும் ரைஸ் பண்ணுங்கள் மெதுவாக. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டு ரிலாக்ஸ். இந்த ஆசனம் பண்ணி முடிச்சோன்னா கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 10 செகண்ட் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தலையிலேருந்து கால் வரைக்கும் அந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எடுத்து பண்ணிட்டோம். மனசுனால அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பொறுமையாக எழுந்து சுகாசனத்தில் உட்காந்துக்கிட்டோம். முதுகெலும் நேராக வச்சுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ மன அழுத்தம் நீக்கக்கூடிய, மன அமைதி கொடுக்கக்கூடிய சின்முத்திரை பண்ண போகிறோம். பெருவிரல், ஆள்காட்டு விரல் நுனி. நீங்கள் கை முட்டியில் வச்சுக்கலாம். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சை வெளியே விடும்போது அடிவேறு உள்ளே போய்க்கிடணும். இப்போ அப்படியே கண்ணை மூடி மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை வாயு முத்திரை. ஆள்காட்டு விரல் மடிச்சுக்கோங்க. நடுமையத்தில் கட்டை விரல். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். தசவாய்க்களும் நன்றாக இயங்கும். கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி நீக்கக்கூடியது. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சால்வேஷன் ஆகும். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஆழ்ந்த மூச்சு பண்ண போகிறோம். சின்முத்திரையில் கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. அந்த மூச்சு உள்ளே இழுக்கும்போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது ஒரு உள்ளே பேக்கிடணும். 10 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு ஒரு சின்ன தியானம் பண்ண போகிறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. தலையிலேருந்து கால் வரைக்கும் அந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எடுத்து பண்ணிட்டோம். தலை வெளி தசைகள் மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தோள்பட்டை வெளி தசைகள் மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகை வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. இடதுகை வெளி தசைகள் மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஹிருதயத்தின் வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வயிற்று வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். வலதுகால் இடதுகால் வெளி தசைகள் மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ உங்கள் மனது அப்படி முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம். உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி உள்பகுதி. கோனாடு சுரப்பியை கட்டுப்படுத்துகின்றது. சிறுநீரக பைக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். உங்களது உணர்வை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும். 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 முத்திரையும் அர்த்த பத்மாசனத்தில் பண்ணி காமிக்கிறேன். ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கிறேன். முதல் முத்திரை சின்முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். மூளை செல்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். மன அமைதி கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
அடுத்த முத்திரை வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க, 2 மேத்தில் கட்டை விரல். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீதிங். காலை மாலை இருவேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நேர்களே, இன்றைக்கு நம்ம அழகாக ஒரு சின்ன ஆசனம் பார்த்துருக்கோம், முத்திரை 2 அழகான முத்திரை பார்த்துருக்கோம், ஒரு ஆழ்ந்த மூச்சு பார்த்துருக்கோம், ஒரு சின்ன தியானம் பார்த்துருக்கோம். பாருங்கள், 10 நிமிடத்துக்குள்ளே இவ்வளவும் பார்த்துட்டோம். இப்போ இந்த விடுமுறை காலகட்டங்களில் குடும்பத்தோடு இணைந்து உங்கள் பசங்களே அழகாக அந்த பயிற்சி பண்ண வைங்க. உங்களுக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும், குடும்பத்தில் உள்ள உங்களது குழந்தைகளுக்கும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். இன்றைக்கு நம்ம பார்த்த ஆசனம் நரம்பு மண்டலங்களை நன்றாக இயங்க செய்யும், இடுப்பெலும்பு தேய்மானத்தை நீக்கக்கூடியது, கால் பாத எரிச்சல் பாத வீக்கம் வராது, மன அமைதி கிடைக்கும், சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் எளிமையான ஆசனத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.